சித்தையன்கோட்டை பேரூராட்சி கடைவீதி திடலில் செய்தி மக்கள் தொடர்பு துறையால் அமைக்கப்பட்ட தமிழக அரசின் சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியை ஏராளமான பொதுமக்கள் பார்வையிட்டு வருகின்றனர். திண்டுக்கல் மாவட்டம் ஆத்தூர் ஒன்றியம் சித்தையன்கோட்டை பேரூராட்சிக்குட்பட்ட கடைவீதி திறந்தவெளி திடலில் செய்தி மக்கள் தொடர்பு துறையால் அமைக்கப்பட்ட தமிழக அரசின் சாதனை விளக்க புகைப்பட கண்காட்சியினை ஏராளமான பொதுமக்கள் கண்டுகளித்தனர். இந்நிகழ்வில் தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் தொடங்கி வைத்த புதிய திட்டங்கள் மற்றும் அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்கியது குறித்த புகைப்படங்கள், அரசின் பல்வேறு சிறப்பு திட்டங்களான மக்களை தேடி மருத்துவம், இன்னுயிர் காப்போம் திட்டம், இல்லம் தேடி கல்வி, கலைஞரின் வருமுன் காப்போம் மருத்துவ முகாம், பள்ளி கல்லூரி மாணவ மாணவிகள் மற்றும் இளைஞர்களுக்கான திறன் மேம்பாட்டு திட்டம், முதலமைச்சரின் ஊட்டம் தரும் காய்கறி தோட்டம் மற்றும் மாடி தோட்டம் அமைக்க காய்கறி விதைகள் வழங்குதல், விவசாயிகளுக்கு மானிய விலையில் வேளாண் கருவிகள் வழங்குதல், விவசாயிகளுக்கு 1,00,000 மின் இணைப்பு வழங்கும் திட்டம், முதலமைச்சரின் காலை உணவு திட்டம், புதுமை பெண் திட்டம், மாற்றுத்திறனாளிகளுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்குதல், பள்ளி மாணவர்களுக்கு வானவில் திட்டம், மகளிர் சுய உதவி குழுவினருக்கு கடன் உதவிகள் வழங்கும் திட்டம், மீண்டும் மஞ்சப்பை புதிய புரிந்துணர்வு ஒப்பந்தம், கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், எண்ணும் எழுத்தும் திட்டம் உள்ளிட்ட திட்டங்கள் குறித்த புகைப்படங்களும், சுற்றுச்சூழல் காலநிலை துறை அமைச்சர்கள் மற்றும் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்ற நிகழ்ச்சி புகைப்படங்களும் கண்காட்சியில் இடம்பெற்றன. இந்த புகைப்பட கண்காட்சியினை ஏராளமான பொதுமக்கள் மற்றும் சமூக ஆர்வலர்கள் நேரில் சென்று பார்வையிட்டு வருகின்றனர். இந்நிகழ்வில் சித்தையன்கோட்டை பேரூராட்சி மன்ற தலைவர் போதும் பொன்னு முரளி, செயல் அலுவலர் ஜெயமாலு, துப்புரவு ஆய்வாளர் அபுபக்கர், துப்புரவு மேற்பார்வையாளர் விஜயா, தலைமை எழுத்தர் அப்துல் கரீம் மற்றும் பேரூராட்சி மன்ற உறுப்பினர்கள், அலுவலக பணியாளர்கள், தூய்மை காவலர்கள், பொதுமக்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு இந்த புகைப்பட கண்காட்சியை பார்வையிட்டனர்.